டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அளவியல் சாப்டர்லேருந்து ஒரு சம் பார்க்கலாம். 10 மீட்டர் × 5 மீட்டர் × 1.5 மீட்டர் அளவுள்ள ஒரு நீர் தொட்டியின் கொள்ளளவு யாதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ மெஷர்மெண்ட்ஸ் அளவு பாருங்கள். 10 மீட்டர், இது எல்லுன்னு எடுத்துக்கலாம், பின்னு எடுத்துக்கலாம், ஹெச்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அளவுகள் வேறு வேறையாக இருக்குது. ஸோ இது நீர் தொட்டி அப்படின்னாலே அது எப்படி இருக்குன்னா கன செவ்வகமாக தான் இருக்கும். அது இதே ஒரே அளவு அப்படின்னா கனசதுரமாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வேறு வேறு அளவு இருக்குது. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ எல்லுன்னு எடுத்துக்கலாம், 10 மீட்டர், பி ஹைச். இப்போ கன செவ்வகத்தின் கன அளவு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹைச். இப்போ தொட்டியினுடைய கன அளவு அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா எல்லோட வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 10 × 5 × ஹைச்சுக்கு வந்து 1.5 இஸ் ஈக்குவல் டு எல்லாத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா 75 மீட்டர் க்யூப்னு போடணும். ஏன்னா வந்து கன அளவு. ஸோ பரப்பளவு கண்டுபிடிச்சோம்னா ஸ்கொயர்டு. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் ஆப்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு எல்லா அளவு என்ன கொடுத்துருக்காங்க, லிட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா மீட்டர்லேருந்து நம்ம வந்து லிட்டராக மாற்றணும். இப்போ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர். அப்போ 75 மீட்டருக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1000 × 75, 1075 பெருக்கினீங்க அப்படின்னா லிட்டர் அளவு கிடச்சிரும். ஸோ பெருக்குனிங்கன்னா 75,000 லிட்டர். ஸோ இப்போ நீர் தொட்டியுடைய கொள்ளளவு என்ன அப்படின்னா 75,000 லிட்டர். ஆன்சர் பாருங்கள், 75,000 லிட்டர். இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.